ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிழிஞ்ச கட்டைப்பையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கட்டைப்பை ஸ்டிக்கை எப்படிலாம் வீட்டுக்கு உபயோகமாக நம்ம மாற்றலான்னு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கட்டைப்பை குச்சை வச்சு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐடியா நம்பர் 1 பாருங்கள். நான் இது மாதிரி கட்டைப்பை ஸ்டிக்கை 3 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு பாக்ஸோட மூடி தான் வேஸ்ட்டாக இருந்துச்சு, அந்த மூடி ஒன்று எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு குட்டி பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாக்ஸை இது போல் சென்டரில் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது போல் அந்த குட்டி டப்பா இருக்குது இல்லையா, அதில் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் இது போல் ஒட்டிட்டு வர்றேன். ஒட்டிட்டு அதில் அந்த 2 கட்டைப்பை ஸ்டிக் இருக்குது இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 கட்டைப்பை ஸ்டிக்கை மட்டும் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா, இதை நீங்கள் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிள்லேயும் இந்த ஆர்கனைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒட்ட வச்சுருக்க அந்த கட்டைப்பை ஸ்டிக்கில் டம்ளர்ஸ் எல்லாம் இது மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கிறேன். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த குட்டி டப்பாவில் சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசராக தான் இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 2 பாருங்கள், இது போல் நான் மூடி உடஞ்ச ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த டப்பா கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 கட்டைப்பை ஸ்டிக்கு எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு இந்த கட்டைப்பை ஸ்டிக்கில் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிற மாதிரி 3 சைடும் ஒட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த ஒயிட் கலர் டப்பாவில் ஏதாவது கலர் பேப்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டப்பா மாதிரியே தெரியாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இந்த ஐடியாவை ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது போல் அந்த கட்டைப்பை ஸ்டிக்கை 3 பக்கமும் ஒட்டி எடுத்துக்கிட்டு அது மேலே முருகனுடைய சிலை வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த கட்டைப்பை ஸ்டிக்கை வச்சு அழகாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. ஐடியா நம்பர் 3 பாருங்கள், இப்போது நான் கட் பண்ணாமல் ஒரு 3 கட்டைப்பை ஸ்டிக்கை முழுசாக அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை கட்டுறதுக்காக நல்லா டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கயிறோ இல்லை இது மாதிரி நரம்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி த்ரெட்டு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இதை தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு கட்டைப்பை ஸ்டிக் எடுத்து அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ட்ரையாங்கிள் டைப்பில் அந்த த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி மேலே ஹேங் பண்ணிக்கிற மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்க, அந்த 3 கட்டைப்பை ஸ்டிக்குக்குள்ளேயும் அந்த கயிறை உள்ளே இன்சர்ட் பண்ணி ட்ரையாங்கிள் டைப்புக்கு கொண்டுட்டு வந்துடுறேன். கொண்டு வந்து மேலே ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதில் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா, இதை நீங்கள் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு சின்ன ஆணி இருந்துச்சு அப்படின்னா அதில் இப்படி ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. கிச்சனில் நம்ம கண்டிப்பாக குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கையை துடைக்கிறதுக்கு ஒரு டவல் எப்போவுமே நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த டவலை இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் அழகாக நீட்டாக ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவை அப்படின்னா பாத்ரூம்லையும் நீங்கள் ரெடி பண்ணி மாட்டி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஐடியா நம்பர் 4 பாருங்கள், இது போல் எம்டியாக இருக்கக்கூடிய பவுடர் டப்பாவும் ஒரு 2 கட்டைப்பை ஸ்டிக்கையும் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த பவுடருடைய டப்பாவில் நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி கம்பியை ஹீட் பண்ணி பார்த்து சேஃபாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போது ஒரு கட்டைப்பை ஸ்டிக்கு உள்ளே இன்சர்ட் ஆகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கட்டைப்பை ஸ்டிக் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு கிராஸாக இன்னொரு ஹோல்ஸு கீழே போட்டு எடுத்துகிட்டு வர்றேன். ஹோல்ஸ் போடும் பொழுது பார்த்து சேஃபாக ஹோல்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ அந்த மேலே வந்து ஒரு கட்டைப்பை ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழேயும் இது போலயே ஹோல்ஸு கிராஸாக போட்டு எடுத்துக்கலாம்.
நம்ம சேனலில் இது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஃப்ரீ டைமில் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த மேலே போட்ட ஹோல்ஸ் மாதிரியே கீழே அதுக்கு கிராஸாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளேயும் ஒரு கட்டைப்பை ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு 4 வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கட்டைப்பை ஸ்டிக்கில் எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஹோல்ஸ் கிட்டேயும் நம்ம அந்த மாட்டக்கூடிய பேங்கிள்ஸ் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அந்த வாட்டர் பாட்டில் மூடியை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் ஒட்டி காட்டியிருக்கேன். இது போல் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்படியே அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் இதில் ஹேங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சைடு பேங்கிள்ஸ் மட்டும் இன்னொரு சைடு மாட்டாமல் இருந்தால் அது வெயிட்டு தாங்காது. ஸோ அந்த பவுடர் டப்பாக்குள்ளே மணலோ கோலப்படியோ ஏதாவது ஃபுல்லாக நெப்பி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது இதில் பேங்கிள்ஸ் எல்லாம் இது மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். எவ்வளோ பேங்கிள்ஸ் வேணாலும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது எல்லா கேர்ள்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசராக தாங்க இருக்கும். நீங்களும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு செலவும் இல்லாமல் வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த கட்டைப்பை ஸ்டிக்கை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. ஐடியா நம்பர் 5. இதுக்காக பேங்கிள்ஸும் கட்டைப்பை ஸ்டிக்கும் எடுத்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அந்த மெட்டல் பேங்கிள்ஸை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போது அந்த பேங்கிளை கட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அந்த கட்டைப்பை ஸ்டிக்கில் சுற்றி விட்டு ஹூக் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி நான் ஒரு 5-6 ஹூக் ரெடி பண்ணி அந்த கட்டைப்பை ஸ்டிக்கில் சுற்றி விட்டு ஹூக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது போல் நிறைய ஹூக்ஸ் ரெடி பண்ணி அதில் ஹேங் பண்ணிவிட்டு இந்த கட்டைப்பை ஸ்டிக்கை ஹேங் பண்ணி விடுறதுக்காக நீங்கள் நல்லா வெயிட் தாங்கக்கூடிய கட்டுக்கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த கட்டுக்கம்பி எதுவும் இல்லை. நான் நூலையே 5 நூலாக சேர்த்தி அதை ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நூலை அந்த கட்டைப்பை ஸ்டிக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதை நாட் போட்டு இது மாதிரி ஹேங்கர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஹூக்கில் நம்ம கிச்சனில் மாட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நிறையா பெரிய கரண்டி எல்லாம் இதில் மாட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த அந்த கட்டைப்பை ஸ்டிக்கும் பத்தாத அந்த மெட்டல் பேங்கிள்ஸையும் வச்சு எவ்வளோ அழகாக ஒரு ஆர்கனைசர் மாற்றியாச்சுன்னு. இந்த ஐடியா இது போல் நூலில் வச்சு நாட் போட்டிங்க அப்படின்னா ஒரு கரண்டி எடுத்தோம்னா இது மாதிரி கீழே இறங்கி வரும். ஸோ இந்த நூலை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கட்டுக்கம்பியுமே அவாய்ட் பண்ணிவிட்டு 2 ஆணி அடித்து 2 சைடும் அதை ஹேங் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எதை எடுத்தாலும் அதை ஆடாமல் நம்ம மாட்டின மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 6. அதுக்காக நான் இது மாதிரி ஒரு கட்டைப்பை குச்சியை தான் எடுத்துட்டு சிறுக்கினியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் போடுற மாதிரி ஒரு 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு நூலை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு நாட் போட்டு நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதில் கிளாத் ஹேங்கர் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்தேன் இந்த கட்டைப்பை குச்சியை வச்சே நம்ம ஒரு கிளாத் ஹேங்கர் ரெடி பண்ணியாச்சு. நான் இதில் ஒரு குட்டி டிஷர்ட்டை ஹேங் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், இப்போ சூப்பராக ஒரு கிளாத் ஹேங்கர் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.